இந்தியன் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 18வது மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கடையில் ஹைதராபாத்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் பிட்ச் பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்டிங் ட்ராக். லாஸ்ட் மேட்ச்சில் இங்கே IPLலையே ஹையஸ்ட் ரன் ரெஜிஸ்டர் ஆச்சு. முழுக்க பேட்டர்ஸுக்கு ஃபேவரான பிட்சாக இருந்தது லாஸ்ட் மேட்ச்சில். மும்பை மாதிரி ஸ்ட்ராங் பவுலிங்கில் அனுப்பிச்சிருக்கிற டீமே 277 ரன்ஸ் லீக் பண்ணாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லையும் நல்ல ரன்ஸ் வந்தது. ஸோ மறுபடியும் பேட்டர்ஸுக்கு ஃபேவரான பிட்ச் கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம். சேம் டைம் CSK பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் 8th 9th ஆர்டர் வரைக்கும் ஸ்ட்ராங் பேட்டிங்கில் அனுப்ப வச்சுருக்காங்க. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக்கை எடுத்துகிட்டு வந்தால் CSK பேட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ராக்கு கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஹைதராபாத் பிட்சோட நேச்சரே பேசஸுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறது தான். ஓவராலாக இங்கே 72 IPL மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 33 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 38 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 161 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 277 ரன்ஸை SRHும் லோவஸ்ட் ஸ்கோர் 80 ரன்ஸை டெல்லி கேபிட்டல்ஸும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 35 டைம்ஸும் 150 to 189 22 டைம்ஸும் above 190 15 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. CSK லாஸ்ட் மேட்ச்சில் டெல்லி கிட்ட லாஸ் ஆனாங்க. பவுலிங் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தது. தென் பேட்டிங்லையும் கொஞ்சம் சொதப்புனாங்க. இந்த மேட்சுக்கு முஸ்தாஃபிசூர் அவைலபிள் இல்லை. ஸோ தீக்ஷனா உள்ள வர சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி CSKல ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் இல்லாமல் இருக்காங்க. ஸோ தீக்ஷனா உள்ள வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இல்லை மோயின் அலி எதுவும் எடுத்துகிட்டு வராங்களா பார்க்கணும். இம்பாக்ட் சப்பில் பதிரனா தென் சிவம் துபே கடலை ஸ்வாப் இருக்கும். SRH லாஸ்ட் மேட்ச்சில் GT கிட்ட லாஸ் ஆனாங்க. குஜராத் மாதிரி ட்ராக்கில் ஃபுல் அக்ரெசிவாக ஆட ட்ரை பண்ணி சொதப்புனாங்க. நல்ல ஸ்ட்ராங் டீமாக தான் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் உம்ரான் மாலிக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை எடுத்துகிட்டு வந்தாங்க. சுந்தர் கண்டினியூ ஆக சான்சஸ் அதிகம். இம்பாக்ட் சப்பில் மயங்க் அகர்வால் தென் வாஷிங்டன் சுந்தர் கடையில் ஸ்வாப் இருக்கும். CSK விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் MS தோனி லாஸ்ட் மேட்ச்சில் லாஸ்ட் ஓவர்ஸில் அதிரடியாக ஆடி 37 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். நல்ல டச்சில் இருக்கார். பேட்டிங் கிடைச்சா 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக அடிக்க முடியும். பட் 8th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங்கில் எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். கைக்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. கைக்வாட் ஒரு மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருந்தார். கைக்வாட் எகென்ஸ்ட் SRH 68 ஆவரேஜில் 270 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு இன்னிங்ஸில் 99 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் புவனேஸ்வர் நல்லா ஆடி இருக்காரு. பட் கைக்வாட் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. 31 IPL மேட்சஸில் ஆல்மோஸ்ட் 15 டைம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்டே அவுட் ஆயிருக்காரு. இந்த சீசனில் கூட லாஸ்ட் 3 மேட்ச்லையும் லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கிட்டே அவுட் ஆயிருக்காரு. SRHல உன்னாட்கட் லெஃப்ட் ஹேண்ட் பேசர் பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ரச்சின் ரவீந்திரா நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருந்தார். இந்த வென்யூவில் ஒரு ODI மேட்ச் ஆடி 51 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவர் பிளே ஓவர்ஸில் குயிக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நல்ல பவுலரும் கூட. பட் பவுலிங்கில் யூஸ் பண்ணுறது இல்லை. என்ன ரீசன்னு தான் தெரியாது. சடனாக 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. தென் கேச்சிங் பிளேஸ்லையும் நிற்கிற பிளேயர் சிவம் துபே 5th ரவுண்டில் பேட்டிங் ஆடுறாரு. ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். அகேன்ஸ்ட் SRH ரொம்ப பூராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 4 இன்னிங்ஸில் 33 பால்ஸ் ஆடி 23 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ இருக்கிற ஃபார்ம் நல்லா இருக்குது. துபேக்கு ஷார்ட் பாலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. பேட் கமின்ஸ் அதை மஸ்டாக ட்ரை பண்ணுவார். ரஹானே ஃபார்ம் அவுட்டில் இருந்த பிளேயர் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 45 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அகேன்ஸ்ட் SRH டீசெண்டாக ஆடி இருக்காரு. 26 ஆவரேஜில் 434 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் ஆல்மோஸ்ட் 106 தான் ஸ்ட்ரைக் ரேட்டாக வச்சுருக்காரு. 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ரீசெண்டாக சாய் கிஷோர் கிட்ட அவுட்டும் ஆயிருந்தார். தென் லெக் பிரேக் பவுலர் கிட்டையும் வீக்காக இருக்கார். SRHல சபாஷ் அகமத் லெஃப்ட் ஹேண்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். தென் மயங்க் மார்க்கண்டே லெக் பிரேக் பவுலர். தென் மார்க்கண்டேக்கு அகேன்ஸ்டாக 5 பால்ஸ் ஆடி அதில் ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு ரஹானே. சமீர் ரிஸ்வி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் குயிக்காக ஆடி இருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர். குயிக்காக 20-25 ரன்ஸ் அடிக்க முடியும். கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணலாம். ரவீந்திர ஜடேஜா பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. தென் பேட்டிங்கில் 7th டவுனில் ஆடுறாரு. ஃபினிஷர் ரோலில் ஆடக்கூடிய பிளேயர். டீசன்ட் ஃபார்மில் இருக்கார். அகேன்ஸ்ட் SRH பேட்டிங்கில் 28 ஆவரேஜில் 224 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
பட் பவுலிங்கில் 21 இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். மயங்க் அகர்வாலை 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் இன்டர்நேஷ்னல் T20ஸில் 7 பால்ஸ் பவுல் பண்ணி 2 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மேட்சுக்கு ஜடேஜாவை ஏர்லியாக பவுல் பண்ண வைக்க சான்ஸ் இருக்குது. தென் எகென்ஸ்ட் கிளாசனும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு ஜடேஜா. டேரல் மிச்சல் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங்கில் 25-30 ரன்ஸ் ஆவரேஜாக அடிச்சிட்டு இருக்காரு. தென் ஒரு மேட்ச்சில் பவுலிங்கில் 2 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்சுக்கு முஸ்தாஃபிசூர் இல்லாததால் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. தீபக் சாகர் பவர் பிளேயில் 3 ஓவர், தென் மிடில் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அகென்ஸ்ட் SRH 10 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. டீசன்ட் எக்கனாமியில் பவுல் பண்ணியிருக்காரு. பட் இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பத்திரனா மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. எகென்ஸ்ட் ஹைதராபாத் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. பத்திரனா எகென்ஸ்ட் கிளாசன் 4 பால்ஸ் பவுல் பண்ணி 1 தடவை அவுட் பண்ணியிருக்காரு. தீக்ஷனா எக்கனாமியாக பவுல் பண்ணுற பவுலர். விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. இந்த மேட்சுக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு எகென்ஸ்டாக பவர் பிளேயில் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. டிராவிஸ் ஹெட் எகென்ஸ்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. தீக்ஷனா ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசென்ட் எக்கனாமியில் பவுல் பண்ணியிருந்தார். பட் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. தேஷ்பாண்டே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர். பட் இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. முஸ்தாஃபிசூர் இல்லாததால் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. SRH விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் கிளாசன் சூப்பர் ஃபார்மில் இருக்கிற பிளேயர் 5th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பட் அகென்ஸ்ட் CSK 2 இன்னிங்ஸில் 23 பால்ஸ் ஆடி 24 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜடேஜா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. பட் கிளாசன் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு பெரிய ஸ்கோர் பண்ண முடியும். பட் CSK கண்டிப்பாக கிளாசனுக்கு எகென்ஸ்டாக வெல் பிளான்டாக தான் வருவாங்க. மயங்க் அகர்வால் அண்ட் டிராவிஸ் ஹெட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அகர்வால் இந்த சீசனில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அகென்ஸ்ட் CSK 17 இன்னிங்ஸில் 15 ஆவரேஜில் 262 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 கூட அடித்ததில்லை. அகர்வால் தீபக் சாகர் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஒரு தடவை அவுட்டும் ஆயிருக்காரு. பட் டீசன்ட் பிளேயர். சடனாக பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட் எப்பவும் ஒரு சீரீஸோட இனிஷியல் 1-2 மேட்சஸை சூப்பராக ஆடுவார். தென் லேட்டராக பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. அகென்ஸ்ட் மும்பை சூப்பராக ஆடியிருந்தார். டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. இன்டர்நேஷ்னல் T20ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸுக்கு எகென்ஸ்டாக 88 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடியிருக்காரு. மற்ற T20ஸில் ஆல்மோஸ்ட் 100 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடியிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ தீக்ஷனா கிட்ட ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. பட் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா மும்பை கூட அடித்த மாதிரி பெரிய ஸ்கோர் அடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அபிஷேக் சர்மா 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடியிருந்தார். பொதுவாக கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர் இல்லை. பட் அபிஷேக் சர்மா எகென்ஸ்ட் CSK டீசெண்டாக ஆடியிருக்காரு. 33 ஆவரேஜில் 199 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் 2 சீசன்லையும் 30-40 ஆவரேஜில் அடிச்சிருக்காரு எகென்ஸ்ட் CSK. அப்துல் சமாத் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் ரன் அவுட் ஆயிருந்தார். அகென்ஸ்ட் CSK 2 இன்னிங்ஸில் 26 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் டைம்ஸில் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் எகென்ஸ்ட் CSK சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் வேணால் ட்ரை பண்ணலாம். ஹேடன் மார்க்ரம் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. சூப்பர் பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. மும்பைக்கு எகென்ஸ்டாக சூப்பராக ஆடியிருந்தார். பட் லாஸ்ட் மேட்ச்சில் 19 பால்ஸில் 17 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தார். எகென்ஸ்ட் CSK 3 இன்னிங்ஸில் 42 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆஃப் பிரேக் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் மேட்சஸில் பவுலிங் போடுறதில்ல. இந்த மேட்சுக்கு 30-35 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர் பவுல் பண்ணி 27 ரன்ஸ் கொடுத்துருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் கிரேட்டாக இல்லை. மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. தென் டீசன்ட் பேட்டரும் கூட. எகென்ஸ்ட் CSK 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஷபாஸ் அகமது 6th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங்கில் 15-20 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடியும். தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. பட் பவுலிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் சந்தேகம்தான். CSK மிடில் ஸ்பின்னர்ஸை சூப்பராக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அகென்ஸ்ட் CSK பேட்டிங்கில் ஒரு மேட்ச்சில் 41 ரன்ஸும் தென் பவுலிங்கில் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பேட் கமின்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு.
மிடில் 2 ஓவரும் தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவரும் பவுல் பண்ணுறாரு. எல்லா மேட்சுக்கும் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாரு. இந்த மேட்ச்சில் 2 விக்கெட் மினிமம் எடுத்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. டெத் ஓவர்ஸில் சூப்பராக பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் சிஎஸ்கே பவுலிங்கில் 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்கில் ஒரு 50 எல்லாம் அடிச்சிருக்காரு. புவனேஸ்வர் லாஸ்ட் 3 மேட்சஸாக விக்கெட்லெஸ்ஸாக இருக்காரு. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பவர் பிளேயில் 3 ஓவர் தென் மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் சிஎஸ்கே 18 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இந்த வென்யூவில் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. புவனேஸ்வர் ரஹானேவை ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஐபிஎல்ல ரஹானே எகென்ஸ்ட் புவனேஸ்வர் 103 பால்ஸ் ஆடி வெறும் 90 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 6 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸோ புவி தென் ரஹானே கடையில் ஒரு பேட்டில் இருக்கும். மயங்க் மார்க்கண்டே ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு எகென்ஸ்ட் கேகேஆர். தென் கிரேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலை. 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் சிஎஸ்கே லாஸ்ட் சீசனில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு ஒரு மேட்ச்சில். சிஎஸ்கேல ஸ்பின்னர்ஸ் ஆடக்கூடிய பேட்டர்ஸ் இருக்காங்க. பட் ரிஸ்காக கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. உனாட்கட் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் பவர் பிளேயில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. எகென்ஸ்ட் சிஎஸ்கே ஓவராலாக கிரேட்டாக இல்லை. பட் இனிஷியலாக கைக்வாடை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் கிளாசன், பேட்டர்ஸில் கைக்வாட், சிவம் துபே, டிராவிஸ் கட், தென் ரச்சின் ரவீந்திரா. இதுதான் சேஃப். பட் ஹெட்டுக்கு பதிலாக மயங்க் அகர்வால் இல்லை அபிஷேக் சர்மாவை கூட ரிஸ்காக ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா தென் ஏடன் மார்க்ரம். பவுலர்ஸில் கம்மின்ஸ், பத்திரனா, தேஷ்பாண்டே தென் மார்க்கண்டேயை ட்ரை பண்ணலாம். இதில் தேஷ்பாண்டேக்கு பதிலாக தீக்ஷனா இல்லை டேரல் மிச்சலையும் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரஹானே, மயங்க் அகர்வால், சபாஷ் அகமத், மார்க்கண்டே தென் தேஷ்பாண்டே எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜடேஜா, கைக்வாட் தென் கிளாசன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல ரச்சின் ரவீந்திரா, மார்க்ரம் தென் டிராவிஸ் ஹெட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.